அஸ்ஸலாமு அலைக்கும். முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்றதுன்னு பார்ப்போமா? அதுக்கு கொஞ்ச நாள் கனமான முருங்கைக்காய், அதாவது சதைப்பிடிப்பு உள்ள முருங்கைக்காயா எடுத்துக்கணும். அத சின்ன சின்ன துண்டுகளா, மீடியம் சைஸ் துண்டுகளா கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு சேர்க்குற மசாலாவ அரைச்சுக்குவோம். அதில கொஞ்சம் சோம்பு, தேங்காய், அப்புறம் பட்டை, ஏலக்காய், இது இது அன்னாசிப்பூ இது 3யும் போட்டு, அதோட 4 காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். காஞ்ச மிளகாய் சேர்த்து, கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைஸாவே அரைச்சுக்கலாம். நல்லா மசாலா நைஸாவே அரைச்சுக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு காய் தாளிக்கிறதுக்கு ஒரு வாணல்ல அடுப்பில ஒரு வாணல் வச்சு, அதில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானோனே, நம்ம கடுகு, உளுந்து அத போடணும். கடுகு, உளுந்து சேர்த்து கடுகும், உளுந்தும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம், பொடியா நறுக்கி வச்சிருக்க பூண்ட கொஞ்சம் பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். தட்டியும் போட்டுக்கலாம். இது இப்ப நறுக்கி தான் வச்சுருக்கோம். அத கொஞ்சம் எண்ணெயில போட்டு அப்படியே அந்த கடுகு, உளுந்தோட போட்டு நல்லா சுருள கிண்டணும். அப்புறம் கருவேப்பிலையும் அதிலேயே சேர்த்துக்கலாம். நல்லா இது கொஞ்சம் வதங்குனோனே, பொடியா நறுக்கி வச்ச வெங்காயத்த சேர்த்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். நல்லா இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும்னு அவசியம் இல்ல. அப்படியே லைட்டாக வதக்கிட்டு, அதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம ஒரு மிளகா அது 2ஆ கட் பண்ணி போட்டிருக்கோம். அப்புறம் தக்காளியும் கம்மியாக தான் போடணும். ரொம்ப புளிப்புத்தன்மை இருந்தால் நல்லா இருக்காது. இது பெரிய தக்காளி 1, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதோட சேர்க்கணும். எல்லாம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல, அதை இதோட சேர்க்கணும். இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, காய் சேர்க்கணும். முருங்கைக்காயை சேர்த்து நல்லா ஒரு சுருள ஒரு 2 வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த அரைச்ச ஜாரில் உள்ள தண்ணியை அதோட சேர்த்து கலந்து காய்க்கு தேவையானதை ஊற்றிட்டு, மூடியை போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சிடணும். கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் காய் கொஞ்சம் நல்லா மசாலா இழுத்து வேகும். நம்ம நல்லா வேகமாக வச்சுருந்தோம்னா சீக்கிரமாக தண்ணி ஊற்றினா காய் வேகாது. ஸ்லோவில் வச்சோம்னா நல்லா மசாலா சார்ந்து நல்லா வேகும் கொஞ்சம். அதுக்காக தான் ஸ்லோவில் போடுறது. ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா சுருள கிண்ணோம்னா முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சுவையான முருங்கைக்காய் கிரேவி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.